எனக்கு பிடிச்ச இறால் வந்து நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த முகமெல்லாம் நல்ல பெருசாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இந்த மூஞ்ச போட்டால் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் வந்து வதங்கி கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு சொத்து நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலையும் விட்டு தூளையும் போட்டால் கறி வந்து ரெடி ஆயிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டு வரையும் வறுத்துட்டு சாப்பிட போகணும். அவ்வளோ பசி சொன்னான் தானே. வதங்கி கொண்டு வருது. என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து ஜூஸ் மாதிரியும் போட்டு கொடுக்கலாம். ஜூஸுக்கு வந்து நல்ல சத்து இருக்குது. என்ன சொன்னால் பீட்ரூட் வந்து இனிப்பு தானே. பீட்ரூட்டில் வந்து தேசி புளியை விட்டுட்டு சாரை அடிச்சுட்டு அதை வந்து ஜூஸாக குடிக்கலாம். நல்ல ஒரு சத்து. என்ன சொன்னால் இந்த வெயில் காலத்தில் அப்படி செய்து குடிக்கிறது இன்னுமே நல்லமான ஒரு விஷயம்தான். ஓகே, நான் வந்து பசின்னு சொன்னேன் தானே, எனக்கு வயிறுலாம் புகாயிருக்கு. நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீணா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மெயினாக ஒரு கறி வச்சு காட்டுவோம்னு சொல்லி யோசித்து வச்சுருந்தேன்னு சொன்னால் கருணக்கிழங்கும் இறாலும் போட்டு ஒரு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சந்தையில் வந்து அந்த மரக்கறி வந்து வரையில் தங்கா போய் சந்தையில் வந்து நல்ல பெரிய இறால் வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருணக்கிழங்கு கிடைக்கல. அதால் வந்து நாங்கள் இன்றைக்கி கறி மிளகாயும் உருளைக்கிழங்கு போட்டு தான் வந்து இன்றைக்கு மதியம் வந்து கறி வைக்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டும் வந்து வாங்கி வச்சுக்கணும். எனக்கு இன்றைக்கு ரெண்டுமே வந்து பிடிச்சமான ஒரு மரக்கறி தான். அதுவும் வந்து வர செய்து சாப்பிட போகிறோம். அதைத்தான் இன்றைக்கு வந்து வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் தங்காய் வந்து இறாலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி எல்லாம் வந்து நான் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோம். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உருளைக்கிழங்கு போடுறேன்னு சொல்லி சொன்னேன் தானே. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, கறி மிளகா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய்ப்பால். நீங்கள் பாருங்கள், நல்ல பெரிய இறால் அந்த மூஞ்சையும் தான் போட போகிறோம். இறாலுன்னு சொன்னால் கறிக்கு வந்து மூஞ்சை போட்டு செய்தால் நல்ல டேஸ்டாகவே இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கருணக்கிழங்கு ஏன் ஆசைப்பட்டேன்னு சொன்னால் எங்கள் அம்மம்மா ஒரு முறை அந்த குழம்பு வச்சு தந்தாங்க. நல்ல டேஸ்டாக இருந்தேன். இன்றைக்கு நான் வந்து செய்து பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். ஆனால் வந்து இங்கே கூடுதலாக பெரிய மரக்கறிகள் வந்து வாரது குறைவு. அதால் தான் வந்து இன்றைக்கு கிடைக்கல. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கிச்சனில் வந்து ரெடியாக நிற்கிறோம் சமைக்கிறதுக்கு. சட்டியும் வந்து எடுத்து வச்சுட்டு வாங்க கறி வைக்கிறத பார்ப்போம். ஓகே, நாங்கள் வந்து அடுப்பு போட்டாச்சுது. சட்டியும் வந்து சூடாக இருக்குது. எண்ணெய் விடுவோம் தேவையான அளவு. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பொரிச்செடுத்து குழம்பு வைப்போம். நல்ல எண்ணெய் கறியாக வைப்போம். இன்றைக்கு அப்படி வைக்கல. இன்றைக்கு வந்து நான் தாளித்து தான் குழம்பு வைக்க போகிறேன். அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நான் இன்னும் மார்னிங்கும் வந்து சாப்பிடல. வேலைக்காக வந்து செய்துட்டு சாப்பிட போகணும். அவ்வளோ பசியில் இருக்குது. ஓகே, எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு வருது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் பூண்டும் போட போகிறோம். கறிக்கு இறால் கறிக்கு பிடிச்சதுல வெட்டி இருக்கும். அந்த வெங்காயம் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது நல்ல டேஸ்டாக இருக்குங்க. அப்படி கறி வடை நீட்டு நீட்டாக இருக்கு. அதுக்காக வந்து நான் நீட்டு நீட்டாக வெட்டினேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி கொண்டு பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம். ஆள்கறிக்கு வந்து வெந்தயம் நல்லா கூட போட்டால் நல்ல டேஸ்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு, எல்லாம் போட்டு தாளித்து கொண்டு கறி மிளகாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வேலைக்கே போட போகிறீங்கன்னா நல்லா வதங்கி வந்தால் அந்த பச்சை மணமெல்லாம் போகும்.
இந்த விதையில் போட்டால் தான் நல்ல வாசனை இருக்குது, உரைப்பாகவும் இருக்குது. ஓகே, கறி மிளகாய் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வெங்காயம் வதங்குற அந்த கறி மிளகா வதங்கிட்டு இருக்கு. அந்த கேப்புக்கு வந்து பீட்ரூட்டாக சீவிடும். வேலைக்காய் மற்ற அடுப்பில் டப்பன் வரத்தெல்லாம் தானே பீட்ரூட்டு வந்து சீவிட்டுருக்கேன். இப்படி சின்ன நான் சீவி வறுத்தா வந்து வேலைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும், டேஸ்டாகவும் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு போட போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து இந்த வெந்நீரில் நல்லா வதங்கட்டும். பொரிக்கையில் தானே நான் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் தான் வேலைக்கு போடுறேன். அதை கடைசி அப்புறம் இல்லை, அதில் அந்த தண்ணி இது இருக்கிறபடியாக எண்ணெய் தண்ணியாக மாறிடும். அப்போ அதுக்காக நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பில் இந்த எண்ணெயில் வந்து அவிஞ்சு வர்றதுக்காக நான் வந்து வேலைக்கு போட்டுட்டேன். கொஞ்சமாக வந்து உப்பு போட போகிறேன்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வர்றதுக்காக. கருமிளகாய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு. ஓகே, உருளைக்கிழங்கு கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வதங்கி வர்றதுக்கு நாங்கள் அடிப்படையில் பீட்ரூட்டை வந்து சீவுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எல்லாம் பொரிஞ்சு கொண்டு பாரு இருந்தால் பொன்னிறமாக வந்துட்டு உருளைக்கிழங்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் போடுறேன். என்னடா இவ்வளோ நேரத்துக்கு ராளை போடையில் எனக்கு யோசிப்பீங்க, ராள் வந்து தான் போட போகிறேன். தக்காளி பழம் கொஞ்சம் வெள்ளையில் வதங்கிட்டு பொரித்து எடுக்காதபடியாக நாங்கள் வந்து நல்லா வதக்கி எண்ணெயிலே வதக்கி குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வதங்கிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்காதான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டுன்றது. தங்கா வந்து வெளியே போகிறதால எங்கட செல்லாக்கா வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த அக்கா வந்து மகன் வந்து இந்த ஸ்கூல் லீவுன்றபடியாக தான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். மெஸ்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைய கண்டா சரியான புழுகம். இன்னும் காணையில் புலால் இன்னும் உள்ள வரையில விளையாடுறதுக்கு வீடியோ ஒரு முறை வந்து அது விளையாடிட்டு போய் திருப்பி வந்து நிற்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து தக்காளி பழமும் வதங்கி கொண்டு வருகிறது. இப்போ நான் வந்து இப்போ இறால் போட போகிறேன். மெயினாக வந்து எனக்கு பிடிச்ச இறால் வந்து நல்ல பெருசாக இருக்குது பாருங்க. இந்த முகமெல்லாம் நல்ல பெருசாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இந்த மூஞ்ச போட்டால் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விடுவோம். வதக்கும் போது நல்ல வாசனை இருக்குது பாருங்க. நல்லா சிவப்பு கலராக மாறிக்கொண்டு வருதுதா. கருமிளகா போட்டாலே சங்கத்திட்டு அந்த தாலி கேட்க வந்து ஒரு என்ன எரிவு மாதிரி வேறு. எனக்குமே வந்து மூக்கெரி இது லைட்டாக. ஓகே, இறால் பார்த்தீங்கன்னு நல்ல பெரிய இறால். உண்மையாகவே எனக்கு நல்ல புழுகாமன்னு தான் சொல்லணும். நல்ல பெரிய பெரிய இறாலாக இருக்கு. கொஞ்சம் எண்ணெயில் இறால் வதங்கிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் வந்து வதங்கி கொண்டிருக்குது. இன்னொரு சொத்து நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலையும் விட்டு தூளையும் போட்டால் கறி வந்து ரெடி ஆயிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டு வரையும் வறுத்துட்டு சாப்பிட போகணும். அவ்வளோ பசி சொன்னான் தானே. வதங்கி கொண்டு வருது. நல்ல பெரிய இறால் தானே நல்லா வதங்கி இருக்கு. மெஸ்ஸி வந்து அங்கே இன்னொரு மெட்ட தம்பி வந்ததில்ல
கிஷோன் வந்து நிற்கிறார் அக்காண்ட மெட்டப்பில் அதெல்லாம் அங்கே மினக்கிறார் இருக்க வராமல். ஓகே பால் வந்து கலந்துட்டு இந்த கையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் வந்து போட போகிறேன். மிளகாய்த்தூள் அந்த ஒரு பெருந்த தண்ணி நல்லா இருக்குது. அரைமிளகாய் போட்டது பார்த்து போடுவோம் தூளை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால், நல்ல திக்கான பால். பிரட்டல் கறியாக தானே வைப்போம், ஆக குழம்பாண்டியில். ஓகே தூளும் பால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக போட்டிருந்தேன்னா உப்பு இருக்கா பார்த்து போடுவேன். உப்பு கொஞ்சம் போடணும். ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து தூள் பால் எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் வந்து கறி கொஞ்சம் தூள் மனம் எல்லாம் போடுற மாதிரி அவிஞ்சு வரட்டுக்கு மூடையில் எனக்கு நான் மூடினா சிலது பொங்கி ஊற்றுன்றோம். நாங்கள் அடுப்பு வந்து குறைச்சி தான் விட்டுருக்குது. அடுப்பில் வந்து கொதிச்சு வரட்டுக்கும் கொஞ்சம் நேரம் நாங்கள் அது மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா பீட்ரூட்டை வந்து சீவ போகிறேன், பார்ப்போம். கறி கொதிச்சதும் பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கறி வந்து கொதிக்கட்டும்னு சொன்னால் கறி வந்து நல்லாவே கொதிச்சிட்டுது. வந்து பாரு கறி வந்து பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா கறி வந்து பிரண்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க விட்ட கணக்க பேர் தானே. நாங்கள் வந்து குழம்பா தான் வச்சுருக்கோம், ஆக பிரட்டலன்னு இல்லை. ஆனால் இதுவே வந்து நல்ல பிரட்டலாக இருக்குது. இப்போ நிப்பாட்டி அடுப்பை நிப்பாட்டி வைக்க நல்லா பிரண்டு வந்துடும். கறியும் வந்து நல்லா உருளைக்கிழங்குல வந்து நல்லா அவிஞ்சிருக்குது. ஓகே கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வரையும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது, வறுத்து கொண்டிருக்கேன். வரையும் வந்து ரெடி ஆயிட்டுது. ஓகே இனி வந்து நாங்கள் கறி வந்து நான் நிப்பாட்டி விட போகிறேன். ஓகே இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து சாப்பிடக்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி செய்வோம். ரால் கறியும் பீட்ரூட் வரையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன்னு சொன்னால் வெள்ளம்மா புட்டு, அதாவது வந்து கோதுமை புட்டு மவிச்சு ரால் கறிக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து மாமி வந்து சோறு போட்டதால் வந்து நாங்கள் மதியம் வந்து சோறு சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து கோதுமை புட்டு தான் வந்து அதுக்கப்புறம் ஓகே வந்து நாங்கள் இனி சாப்பிடும்போது பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நல்ல பசி சாப்பாடு வந்து போட்டுட்டேன், எல்லாமே முடிஞ்சுது. ஓகே என்னெல்லாம் சாப்பாடு சொல்லி காட்டுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக நான் சொன்னால் அந்த பிரட்டல் குழம்பு அது ரக்கி வைக்க குழம்பு நல்லா பிரண்டு வந்துடும்னு சொல்லி இறால் குழம்பு நல்ல பெரிய பெரிய இறால். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச பீட்ரூட் வரையும் மற்றது குத்தரிசி சோறு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெள்ளை சோறு சரியான விருப்பம். மாவிகிட்ட வந்து குத்தரிசி சோறு வந்து வளமையாகவே சமைக்கிறவங்க. ஆனால் குத்தரிசி தான் வந்து நல்ல சத்தான சோறும் கூட. என்னென்னு சொன்னால் பீட்ரூட் வந்து வரையாகவும் சரி இல்லை சம்பளாகவும் சரி ஒரு கிழமையில் 2 கிழமைண்டாலும் போட்டு சாப்பிடணுமேனு சொன்னால் அது வந்து ரத்தத்தை அதிகரிக்கிற ஒரு இது. நான் முதல்ல வந்து சொல்லி என்ன சொல்கிறேன் பீட்ரூட் பர்ஃபி வந்து செய்திருந்தேன்னா நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னால் பீட்ரூட் வந்து ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு மரக்கறி என்று சொல்லி குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் வந்து சத்தானது. என்னன்னு சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஜூஸ் மாதிரியும் போட்டு கொடுக்கலாம். ஜூஸுக்கும் வந்து நல்ல சத்து இருக்குது. என்னன்னு சொன்னால் பீட்ரூட் வந்து இனிப்பு தானே, பீட்ரூட்டில் வந்து தேசி புளியை விட்டுட்டு சாரை அடிச்சுட்டு அதை வந்து ஜூஸாக குடிக்கலாம், நல்ல ஒரு சத்து. சொன்னால் இந்த வெயில் காலத்தில் அப்படி செய்து குடிக்கிறது இன்னுமே நல்லமான ஒரு விஷயம்தான். ஓகே நான் வந்து பசின்னு சொன்னேன் தானே, எனக்கு வயிறெல்லாம் புகாயுது. நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இல்லாதபடியாக அவர் வீடியோவுக்கு வேற இல்லை, இல்லாட்டி அவர் சாப்பிட பார்த்து சொல்லியிருப்பார் எப்படி இருக்குது கறின்னு சொல்லி. நேற்றுமே வந்து நல்ல கறி வச்சுருந்தாங்க, அதே மாதிரி தான் வந்து நல்ல பிரட்டல் கறி வச்சுருக்கோம். சின்ன பிள்ளை வீடியோ எடுக்குது, நான் பார்க்க விட்டுட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டியா சின்? ஓகே
அவங்க வந்து சாப்பிட்டேன். ஓகே, நான் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா டேஸ்டாக இருக்கும். என்ன சொன்னால் எனக்கு ரெண்டுமே வந்து பிடிச்ச ஒரு கறி தான். என்ன கொஞ்சம் சோறு வந்து வெள்ளை சோறாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. ஓகே, குத்தரிசி நல்லது தானே, நல்லா டேஸ்டாக இருக்குது. எனக்கு வந்து நல்ல பசி, நான் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து நல்ல கறிமிளகா போட்டால் தானே அது நல்ல வாசமாக நல்ல டேஸ்டாக இருக்கும். அப்படி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.